வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்கள் அனைவரையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பல்வேறுபட்ட நோய்கள், அதற்கான தீர்வுகள் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நோய்கள், அது தொடர்பான தீர்வுகள் பற்றி பேசிக்கொள்வதற்காக எங்களுடன் வாரம் வைத்திய நிபுணர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட நோய்கள் இன்றைக்கு அதிக அளவில் மனிதர்களை தாக்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வயது வேறுபாடே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு பிறந்த குழந்தைகள், அதாவது பிறக்க முதலேயே குழந்தைகளை தாக்குகின்றது ஏராளமான நோய்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு வயதினரையும் பல்வேறுபட்ட நோய்களும் தாக்கிக் கொண்டிருக்கின்றது. தொற்றும் நோய்கள், தொற்றா நோய்கள் என்று சொல்லி ஏராளமானவர்கள் இன்றைக்கு நோய்களுடனும் மாத்திரைகளுடனும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக ஆரோக்கியமானவர்களாக ஒவ்வொருவருமே வாழ்வதற்கு தேவையான வழிமுறைகளை தான் எங்களுடைய வைத்திய நிபுணர்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாகத்தான் நாங்கள் பேசிக்கொள்ளப் போகின்றோம். பொதுவாகவே நாங்கள் இந்த இருதய நோய் தொடர்பாக ஏராளமான விடயங்களை கேள்விப்பட்டிருப்போம். மாரடைப்பு, அதே போல இதயத்தில் அடைப்புகள் என்று சொல்லி ஏராளமான விடயங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நாங்கள் அதிகமாக பேசுவோம் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மாரடைப்பு, இல்லை என்று சொன்னால் இளம் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய இருதயம் தொடர்பான நோய்கள் என்று சொல்லித்தான் நாங்கள் அதிகமாக பேசிக்கொள்வோம். ஆனால் குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இருதய நோய்கள் தொடர்பாகவோ, இல்லை என்று சொன்னால் கருவில் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இருதய நோய்கள் தொடர்பாகவோ நாங்கள் அதிகமாக பேசிக்கொள்வதில்லை. அது தொடர்பான விழிப்புணர்வு என்பதும் கொஞ்சம் குறைவாகவே இருந்து கொண்டிருக்கின்றதாக இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொள்ளக்கூடிய விடயம், பேசிக்கொள்ள போகின்ற விடயம் என்னவாக இருக்கப் போகின்றது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, குழந்தைகள் பிறந்தவுடன் அவர்களை தாக்குகின்ற இருதயம் தொடர்பான நோய்கள், அதற்கான தீர்வுகள் பற்றித்தான் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களையும் பேசிக்கொள்ளப் போகின்றோம். ஆக முக்கியமான ஒரு விடயம் பற்றி பேசுகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்க போகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருக்க போகிறார் குழந்தை நல இருதயம் தொடர்பான வைத்தியர் டாக்டர் ஆகிப் அவர்கள். அவர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். இன்றைக்கு நாங்கள் முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாகத்தான் பேசிக்கொள்ளப் போகின்றோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் பெரியவர்களுக்கு தான் அதிகமாக இருதய நோய் என்பது தாக்கி கொண்டிருக்கின்றது என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கான தீர்வுகளை பற்றி தான் ஏராளமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த குழந்தைகளுக்கான இருதய நோய் தொடர்பாக அவர்களுக்கு எப்படியான நோய்கள் இருதயம் தொடர்பாக தாக்கும் என்பதெல்லாம் தெரியாது. ஆக நாங்கள் அதை பற்றி பேசிக்கொள்ளப் போகின்றோம். ஆரம்பிக்கலாம் டாக்டர். நாங்கள் பொதுவாகவே குழந்தைகள் பிறந்ததற்கு பிற்பாடு அவர்களை தாக்கக்கூடிய இருதயம் தொடர்பான நோய்கள் எப்படியாக இருக்கின்றது, என்னவாக இருக்கின்றது என்பதிலிருந்து. சௌமியா, குழந்தைகள் சம்பந்தமான இருதய சம்பந்தமான நோய்களில் 3 வகையான நோய்கள் இருக்கு. நாங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால், குழந்தை சம்பந்தமான இருதய நோய்களில் தெரிகிறதுக்கு முன்னால் இருதயம் எப்படி இருக்கிறது, இருதயம் என்ன மாதிரின்றது தெரிஞ்சு கொள்ள வேணும். அப்போ தான் எங்களுக்கு அதிலிருந்து என்ன நோயின் நிலைமைன்னு எங்களுக்கு விளங்கலாம். ஸோ இந்த படத்தின் மூலமாக நான் உதாரணமாக இதயத்தை காட்ட போனால், இந்த படத்தில் உங்களை கண்டிருப்பீங்க. இந்த படத்தில் இதயத்தில் வர கட்டமைப்பை நான் இங்கே காட்டியிருக்கிறேன். ஸோ இதயத்தில் 4 அறைகள் இருக்குது. இந்த 4 அறைகளில் இங்கே மேலே இருக்கிற 2 அறையில் சோனை அறைகளும், கீழே இருக்கிற 2 அறையில் இதய அறைகளும் இருக்குது. இந்த குருதி, அதாவது ரத்தம், நீல நிறத்தால் காட்டப்பட்டிருக்க அசுத்தமான குருதி, உடலில் இருந்து நீலனமான குருதி இங்கே காட்டப்பட்டிருக்கிற உடற்பெருநாளம் மூலம் இதயத்தில் இருக்கிற வலது சோனை அறைக்கு சென்று, இந்த வலது சோனை அறையிலிருந்து கீழே இந்த முக்கூர் வாழ்வின் மூலமாக இதய அறைக்கு சென்று, வலது இதய அறைக்கு சென்று, இந்த வலது இதய அறையில் இருந்து சுவாசப்பை நாடிக்கு செல்லுது. சுவாசப்பை நாடிக்கு போகிற அந்த அசுத்தமான குருதி ஆக்சிஜன் எடுத்து, அதாவது காற்றை எடுத்துட்டு சுத்தமான குருதியாக வந்து இதயத்தின் இடது சோனை அறைக்கு வந்து சேருது. இடது சோனை அறையில் இருந்து இருக்கூர் வாழ்வின் மூலமாக இடது இதய அறைக்கு போய், இந்த இடது இதய அறையில் இருந்து முழு உடம்புக்கும் உடற்பெருநாடி மூலமாக போகுது. இது சாதாரணமாக இதை தெரிஞ்சு கொள்ள வேணும். நாங்கள் பின்னால் சிறுவர் சம்பந்தமான இதய நோய்கள் சம்பந்தமாக பார்க்குற நேரத்தில் முக்கியமாக சிறுவர்கள் ஏற்படக்கூடிய நோய்களை பொறுத்து பார்த்தா, இதில் ஒன்று கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், அதாவது சிறுவர் இருதய சம்பந்தமான வைத்தியர்கள் பார்க்குற அதிக அளவாக 90% பார்க்குற ஒரு நோய் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். அதாவது நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹோல் இன் த ஹார்ட் என்று சொல்லுவோம். அது இன்றைக்கு இல்லை, இதுக்கு முன்னால் ஒரு நீண்ட காலமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நோய் ஹோல் இன் த ஹார்ட், அல்லது
இதய அறை 2க்கு இடையில், இதய அறையில் நான் சொன்ன மாதிரி இந்த 4 அறைகளில் மேலே இருக்கிற 2 அறைகளுக்கு இடையிலையோ அல்லது கீழே இருக்கிற 2 அறைகளுக்கு இடையிலையோ ஏற்படக்கூடிய துவாரம். இந்த துவாரங்களை தான் நாங்கள் சொல்லுவோம் ஹோல் இன் த ஹார்ட் அல்லது செப்டல் டிஃபெக்ட் என்று சொல்லுவோம். இந்த செப்டல் டிஃபெக்ட் பற்றியான தகவலை நான் இன்றைக்கு சொல்ல வரையில்லை. அது கன்ஜென்டல் ஹார்ட் டிசீஸ் என்று சொல்லுவேன். அதை தவிர இன்னொரு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, ஏரித்மிக் ஹார்ட் டிசீஸ். அதாவது ஹார்ட்டுடைய கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம். கட்டமைப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதில் ஹார்ட்டுடைய சந்தம் அல்லது ஹார்ட்டை பீட், அதாவது ஒரு பல்ஸ், நீங்கள் பல்ஸ் பிடிச்சி பார்த்தவங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஹார்ட்டை பீட் ஒன்று இருக்குது. அந்த ஹார்ட் பீட்டில் ஏற்படுற மாற்றங்களின் மூலமாக ஏற்படுற நோய் ஏரித்மிக் ஹார்ட் டிசீஸ். அது சம்பந்தமாகவும் இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிறது இல்லை. அக்வயர்டு ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பிறப்பின் பின்னர் ஏற்படக்கூடிய இருதய சம்பந்தமான நோய்கள். அந்த அக்வயர்டு ஹார்ட் டிசீஸை பற்றி, அதாவது பிறப்பின் போது எந்த ஒரு இருதய கட்டமைப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பின்னர் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் சம்பந்தமாக தான் இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிறோம். ஆக அந்த துவாரங்கள் ஏற்படுவதெல்லாம் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன் கருவில் உருவாகின்ற பொழுதே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக அமைந்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த இரண்டும் பிறப்பிற்கு முன்னதாக அமைந்திருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல பிறக்கின்ற பொழுது இதயத்தில் எந்த ஒரு நோயுமே இல்லாமல் பிறந்ததற்கு பிற்பாடு பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்படுகின்றன என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தீர்கள் டாக்டர். என்ன மாதிரியான நோய்கள் ஏற்படுகின்றது அந்த இருதயத்தில் என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம். முக்கியமாக சில நோய்கள் பற்றி இன்றைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் முக்கியமான ஒரு நோய் தான் ருமட்டிக் வாத நோய். இந்த ருமட்டிக் வாத நோய் என்று சொல்கிற ஒரு நோய், இது புதுசாக உங்களுக்கு கேள்விப்பட்ட போதிலும் இது உண்மையாக பண்டைய தொன்று தொட்டு வந்த நோய். அதிலும் இப்போ நவீன காலத்தில் அதன் எண்ணிக்கை சரியான குறைஞ்சிருக்கு. அது பழைய காலத்தில் கூடுதலாக இருந்த நோய். ஸோ அதை தவிர ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள், இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் இருக்கலாம். அதை விட சில நோய்கள், கவசாக்கி என்று சொல்கிற ஒரு முக்கியமான நோய், அதுவும் அதிக அளவாக பேசப்படுற ஒரு நோய். அதை விட கொரோனாவுக்கு பிந்திய காலத்தில் ஏற்படக்கூடிய மிஸ்ஸின் மல்டி சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம் என்று வரக்கூடிய ஒரு நோய். அதை விட அதிக அளவாக பேசப்படாவிட்டாலும் இதயத்தில் சில டியூமர்ஸ், அதாவது கட்டிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகள் இருக்குது. இது மிகவும் அரிது. இப்படியான நோய்களை பற்றி தான் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சரி, 3 நோய்கள் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அது சில விடயம் ஆரம்ப காலத்திலிருந்தே குழந்தைகளை தாக்கி கொண்டிருந்தாலும் கூட அதை பற்றிய பெயரையே நாங்கள் கேள்விப்படாத அளவுக்கு அந்த பெயர் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, இதை பற்றி இன்னும் பல விடயங்கள் விரிவாக பேசியாக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாகவே நாங்கள் வளர்கின்ற குழந்தைகளை ஆரோக்கியம் மிக்கவர்களாக வளர்க்கின்ற பொழுதுதான் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஆக குழந்தைகளை தாக்குகின்ற பாரிய ஒரு நோயாக இந்த நோய் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆய்வுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த நோயால் ஏராளமானவர்கள் ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். பலர் சத்திர சிகிச்சைகளுக்கும் ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இதை பற்றிய விழிப்புணர்வு என்பது அவசியமாக இருக்கின்ற பட்சத்தில் இதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி டாக்டர், இந்த குழந்தைகள் பிறந்ததற்கு பிற்பாடு ஏற்படக்கூடிய இருதய நோய் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம், அந்த பெயர்கள் தொடர்பாக பேசியிருந்தோம். அதில் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்த விடயம் ரூமட்ரிக் என்கின்ற நோய், அதாவது இதயத்தில் ஏற்படக்கூடிய வாதம் என்கின்ற ஒரு விடயம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை கூட பலரும் புதிதாகத்தான் கேள்விப்படுவார்கள். அதாவது நாங்கள் வாதம் என்பதை பல இடங்களில் கேள்விப்படுவோம், பல உறுப்புகளை தாக்குவதாக இருக்கும். ஆனால் இதயத்திலும் வாதம் என்பது வருகின்றது என்பது புதிதான ஒரு விடயமாக பலருக்கும் இருக்கும். அதை பற்றி நாங்கள் பேசலாம் டாக்டர். இதயத்தில் ஏற்படக்கூடிய வாத நோய் நாங்கள் பொதுவாக சிறுவர்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று தான் வாழ்வுகளில் ஏற்படக்கூடிய நோய்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த படத்தில் காட்டினது போல் இதயத்தில் இருக்கூர் வால்வுன்றது இங்கிலீஷில் சொல்லுவோம் மைட்ரல் வேல்வ், அல்லது முக்கூர் வேல்வு என்று சொல்லுவோம் ட்ரைகஸ்பிட் வேல்வ், அல்லது அரைமதி வால்வுகள் என்று சொல்லுவோம் அயோட்டிக் அண்ட் பல்மனரி வேல்வ்ஸ். இந்த வேல்வுகள் இதயத்தில் இருக்குது. இந்த வால்வுகள் ஏற்படக்கூடிய நோய்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். வால்வுகள் அடைப்புகள் ஏற்படுது. வால்வுகளில் அடைப்புகள் ஏற்படுறதுனால அல்லது கசிவுகள் ஏற்படுறதுனால நிறைய நோயாளர்கள் சத்திர சிகிச்சைகள் உட்பட்டு இருக்கிறார்கள். ஆனால்
உங்களுக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் அது இன்றைக்கு முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இப்படியான வால்வுகள் ஏற்படக்கூடிய, அதாவது பாரிய ஒரு சத்திர சிகிச்சை, பைபாஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம், அதாவது ஹார்ட்டை நிப்பாட்டி அந்த வேல்வை மாற்றக்கூடிய சத்திர சிகிச்சை. அடுத்தது இந்த சத்திர சிகிச்சையின் நேரமும் நிறைய பேர் உயிரிழப்புகள் ஏற்படுது, சத்திர சிகிச்சையின் பின்னரும் உயிரிழப்பு ஏற்படுது. அப்படியான ஒரு முக்கியமான நிலைமைக்கு காரணமான ஒரு நோய் தான் இந்த ரூமட்டிக் வாத நோய். இப்போ வால்வுகள் அதாவது மனிதன் சாதாரணமாக பிறக்கிற நேரம் வால்வுகளில் பிரச்சனை இல்லை, ஆனால் பின்னர் இந்த வால்வுகளில் பிரச்சனைக்கு காரணமான ஒரு நோய் தான் இந்த ரூமட்டிக் வாத நோய். ரூமட்டிக் வாத நோய் எப்படி ஏற்படுது? பொதுவாக சிறுவர்களில், அதாவது ரஃப்லி எடுத்து பார்த்தோன்னா ஒரு பள்ளி பருவ சிறுவர்கள் அல்லது பள்ளிக்கு முன் பருவ சிறுவர்கள், 3 வயதுலேருந்து 10 வயது சிறுவர்களில் அதிவலகாக ஏற்படுற ஒரு நோய் தான் தொண்டை அலர்ச்சி, சோவர் த்ரோட் என்று சொல்லுவோம். அதாவது தொண்டையில் டொன்சில்ஸில் ஏற்படுற ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு அலர்ச்சி. இந்த சோவர் த்ரோட்டை நாங்கள் யாரும் பெருசாக கணக்கெடுக்கிறதும் இல்லை. ஏன்னா அந்த சோவர் த்ரோட் வந்தால் நாங்கள் யூஸ்வலாக ஒரு வைத்தியரை நாடுவோம். அந்த வைத்தியர் ஆன்டிபயோட்டிக் ஏதாவது மருந்துகளை தருவார், அதோடு அது நின்றுடும். ஆனால் எல்லாருக்கும் அந்த வசதி கிடைக்கப்படுற போகிறது இல்லை. ஸோ யூஸ்வலாக இந்த சோவர் த்ரோட் எப்படி ஏற்படுது? பொதுவாக வைரஸினால் ஏற்படுது அல்லது பாக்டீரியா போன்றவற்றால் ஏற்படுது. இப்போ ஏற்பட்ட நேரத்தில் அந்த சோவர் த்ரோட்டால் எந்த பிரச்சனையும், அந்த பாக்டீரியாவால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் விளக்கமாக காட்டப்படுது. இப்போ அந்த எங்களோட உடல் என்ன செய்யும்? சில நோய்கள் இருக்குது. எங்களோட உடல் அந்த கிருமியை அழிக்கிறதுக்காக வேண்டி பாடுபடும். எங்களோட உடல், அதாவது எங்களோட உடலில் இயற்கையாகவே அந்த கிருமியை அழிக்கிறதுக்கான நடைமுறைகளை மேற்கொள்கிற நேரத்தில் அந்த கிருமி மாதிரி இருக்கிற எங்கள் உடல் அமைப்பை, அதே உருவ அமைப்பை கொண்டிருக்கிறது தான் இதயத்தில் உள்ள வேல்வுகள். அப்போ இந்த இதயத்தில் உள்ள வேல்வை உடல் நினைக்கும் இந்த கிருமி தான் இதயத்தில் உள்ள வேல்வென்று போய் அந்த வேல்வை போய் அழிக்கும். அதுதான் நடக்கிற பிரச்சனை. இதை நாங்கள் சொல்லுவோம் அலர்ச்சி தரு தூண்டற்பேறு அல்லது இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். இது இந்த இருதய நோய்க்கு மட்டும் இல்லை, அஸ்மா, எத்தனையோ நோய்கள் இருக்குது. ஏதேனும் ஒரு கிருமி வந்தால் கிருமி அழிக்கிறதுக்கு பதிலாக எங்களோட உடலில் இருக்கிற உடற்பகுதி ஒன்றையே அழிக்கிற ஒரு தன்மை. என்ன பிரச்சனைண்டா, இப்படி ஒரு சிறு வயதில் சிறு பராயத்தில் இப்படி இந்த சோவர் த்ரோட் வர இப்படியான அந்த பர்டிகுலர் அந்த குறிப்பிட்ட பாக்டீரியாவால் அந்த தொற்று வர அதை வால்வுகள் அழிக்கிற தன்மையும் கூடும். ஒரு நிலையில் அந்த வேல்வுகள், அதாவது அந்த இருக்கூர் வேல்வுகள் எல்லாம் அதிகளவான முறையில் காயப்பட்டு இருக்கும். அந்த காயப்பட்டதுக்கு பிறகு தான் நாங்கள் அதை காணக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒன்று நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், முதலாவது இன்ஃபெக்ஷன், முதலாவது தொற்று ஏற்படுறதுனாலேயே இப்படி நடக்க போகிறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை இப்படியான இன்ஃபெக்ஷன் ஏற்பட போல தான் இப்படி நடக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நாங்கள் பார்க்குற நேரத்தில் இந்த பிள்ளைய அந்த காயம் ஏற்பட்ட பிறகு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். காயம் ஏற்பட்ட பிறகு பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு மருந்தின் மூலமாக குணப்படுத்த முடியாத நிலைமைகள் அதிக அளவு ரஃப்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80%, 70-80% பொதுவாக சத்திர சிகிச்சைக்கு போகக்கூடிய நிலைமை தான் இருக்குது. ஸோ அந்த சத்திர சிகிச்சையை தவிர்த்து கொள்ளலாம். எப்படி? ஒன்று, இந்த என்ன முறையினால் ஒரு முறை இந்த சோவர் த்ரோட், அதாவது தொண்டை அலர்ச்சி வர்ற நேரத்தில் உரிய டாக்டர்ஸ், அதாவது தொண்டை அலர்ச்சி வர்ற அதனால் நான் சொல்ல இல்லை, தொண்டை அலர்ச்சி வர எல்லாம் டாக்டருக்கு போக வேண்டும். ஆனால் சாதாரணமாக ஒரு தொண்டை அலர்ச்சியினால் நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு சுடுநீரோ அல்லது சுடுநீரில் உப்பை போட்டு நாங்கள் தொண்டையை கழுவுவோம். ஆனால் அப்படியான நிலைமையிலையும் அது தொண்டை அலர்ச்சி சரிவர இல்லாட்டி உரிய வைத்தியரை நாடுங்க, அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் சரியான வெள்ளைகளை பயன்படுத்தலாம். அது முதலாவது. ரெண்டாவது, நாங்கள் இந்த ருமட்டிக் ஃபீவர் அல்லது ருமட்டிக் கார்டைட்டிஸ் வந்த பிள்ளைகளை ஹாஸ்பிட்டலில் சந்திக்கிறோம், வைப்போம். சந்திச்சுட்டு நாங்கள் ருமட்டிக் ஃபீவரை கண்டுபிடிச்சோம்டா நாங்கள் என்ன செய்வோம்? பொதுவாக டாக்டர்ஸ்மார், அதாவது குழந்தை நல டாக்டர்ஸ்மார் 3 கிழமை அல்லது 4 கிழமைக்கு ஒருக்கா அடிக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன், பென்சத்தின் பெனிசிலின் ஒரு இன்ஜெக்ஷன் அடிப்போம்.
அந்த இன்ஜெக்ஷனை சரியான முறையில் ஒரு 21 வயது வரையும் அதாவது குழந்தை இந்த நிலைமை மாறுற வயது வரையும் சரியான முறையில் பயன்படுத்தினா திருப்பி இந்த தொண்டை அழற்சி வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமலாகும். அப்போ தொண்டை அழற்சி வராட்டி இந்த காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை, இந்த வேல்வுகளில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஸோ நான் முக்கியமாக இந்த நேயர்களுக்கு வழங்க விரும்புகிற முக்கியமான தகவல் என்னென்னா, கட்டாயம் இந்த ருமட்டிக் வாத நோய் ஏற்பட்டவர்கள் இந்த பென்சத்தின் பெனிசிலின் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு வழங்கப்படுது ஹாஸ்பிட்டலில் 3 வாரங்களுக்கு ஒருக்க 3 வாரங்களுக்கு ஒரு தடவை வழங்கப்படுது. அதை கட்டாயமாக பெற்றுக்கொள்ளுங்க. இல்லாட்டி நாங்கள் கண்டுபிடிச்சும் இந்த நிலைமையை நீங்கள் இன்ஜெக்ஷன் அடிக்காமல் போனீங்கண்டா கட்டாயம் உங்களுக்கு ஒன்றோ வேல்வுகளில் காயம் ஏற்பட்டு வேல்வுகள் மாற்ற வேண்டிய சத்திர சிகிச்சைக்கு உட்பட வேண்டிய நிலைமை வரும், அல்லது இறப்பு ஏற்பட நிலைமை வரும். ஸோ எங்களுக்கு இலகுவான ஒரு முறையின் மூலமாக 3 கிழமைக்கு ஒருக்க இன்ஜெக்ஷன் அடிக்கிற முறையின் மூலமாக இதை தவிர்த்து கொள்ளலாம். நான் ஏன் முக்கியமாக இதை சொல்ல வரேன்டா, எங்களுடைய சமுதாயத்தில் தமிழ் பேசும் மக்களில் அதிக அளவாக இந்த நோய் காணப்படுது. அதுக்கு என்ன காரணம்? அதாவது பாரம்பரிய காரணம் இல்லை, ஏன்னா இது பிறப்பின் முன்னர் வரக்கூடிய ஒரு நோய் இல்லை. ஸோ முக்கியமானது ஒன்று, இந்த தொண்டை அழற்சி நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கலாம், அல்லது நகர்ப்புறங்களில் கூடுதலாக தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால தொண்டை அழற்சி கூடுதலாக வரலாம். அடுத்தது இந்த பிரைமரி டாக்டர்ஸ் முதன்மை வைத்தியர்களில் சந்திக்கிறதுக்குரிய நிலைமைகள் இல்லாமல் கஷ்டங்கள், முக்கியமாக எஸ்டேட் செக்டர்ஸில் தோட்ட தொழிலாளர்களுக்கு இப்படியான டாக்டர்ஸை சந்திக்க நிலைமை இல்லாமல் இருக்கலாம். அது ரெண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை, ஏனெண்டா யாருக்கும் வரலாம். ஆனால் நான் சொல்கிறேன் என்னென்னா, இந்த ருமட்டிக் ஃபீவர் ஏற்பட்டதுக்கு பிறகு நாங்கள் அந்த இன்ஜெக்ஷனை வழங்கினதுக்கு பிறகு கூட அந்த வழங்கின இன்ஜெக்ஷனை எடுக்காமல் இறுதியில் அந்த பிள்ளையோண்டு இறக்குற நிலைமை ஒன்று வருதுண்டா எங்களுக்கு சரியான கவலைக்குரிய நிலைமை. ஏன்னா எந்த கண்ணு முன்னாலே எத்தனையோ பேர் இறக்குற நிலைமையை நான் பார்த்துருக்கிறேன். முக்கியமாக சத்திர சிகிச்சைக்கு உட்பட்டு இறக்குற நிலைமை. நாங்கள் சத்திர சிகிச்சை செய்யாமல் இறக்குற ஒரு நிலைமை ஒன்று இல்லை, சத்திர சிகிச்சைக்கு உட்பட்டு இறக்குற நிலைமை. ஸோ முக்கியமாக நான் உங்களுக்கு வழங்குகிற தகவல் என்னென்னா, அந்த பென்சத்தின் பென்சிலின் இன்ஜெக்ஷனை சரியான முறையில் 3 வாரத்துக்கு ஒருக்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்த இதயவாதம் அதாவது ரூமட்டிக் வந்த குழந்தைகள் தொடர்ச்சியாகவே அவர்கள் வளர்ந்த பிற்பாடும் இந்த மருந்தை மாத்திரைகளை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டுமா டாக்டர்? இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு குணமாகிவிட்டதற்கு பிறகு அந்த மாத்திரைகளையோ இல்லை சொன்னால் இந்த இன்ஜெக்ஷனையோ நிறுத்திக் கொள்ள முடியுமா? அது முக்கியமாக அந்த செகண்டரி ப்ரிவென்ஷன், அதாவது ருமட்டிக் வாத நோய் வந்த பிறகு செகண்டரி துணையான ப்ரிவென்ஷன் தடுப்பை எவ்வாறு ஏற்படுத்துகிறன்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. அதில் ருமட்டிக் வாத நோய் மட்டும் ஏற்பட்டு இதயத்தில் வேல்வுகளில் எந்த கசிவும் வரவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் 21 வருடம் வரைக்கும் இந்த இன்ஜெக்ஷனை எடுத்தால் போதும். அதை தவிர ருமட்டிக் வேல்வுகளில் கசிவும் இருக்குது என்ற நிலைமையில் இருந்தால் நாங்கள் 40 வருடமோ அல்லது முழு ஆயுட்காலத்துக்கும் நாங்கள் இன்ஜெக்ஷனை வழங்க வேண்டிய நிலைமை வரும். அவ்வாறு சாதாரணமாக எங்களுக்கு இந்த பெனிசிலின் மாத்திரை 2 வகையில் வழங்கப்படலாம், ஒன்று இன்ஜெக்ஷன் அல்லது மாத்திரை மூலம். ஆனால் நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், மாத்திரை மூலம் வழங்கப்படுறதை விட பவர் கூடினது இன்ஜெக்ஷன் மூலம் வழங்கப்படுறது. அதனால தான் நாங்கள் இன்ஜெக்ஷன் மூலம் போய் எடுக்க வேண்டும்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது மாத்திரைகள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டி வரும். இன்ஜெக்ஷன் 3 கிழமையோ 4 கிழமைக்கு ஒருக்க எடுக்கலாம். ஸோ பட் அட்லீஸ்ட் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஸோ கட்டாயம் இன்ஜெக்ஷனை எடுங்க. இன்ஜெக்ஷன் எடுக்க இயலாத எங்களுக்கு கொரோனா அப்படியான ஒரு நோய் அவசர கால ஒரு நிலைமை, அப்படியான நிலைமையில் பெனிசிலின் மாத்திரையை ஒரு அட்லீஸ்ட் அருகில் இருக்கிற எந்த ஒரு வைத்தியசாலையிலையோ அல்லது பிரத்யேக நிலையங்கள்லையோ பென்சிலின் மிகவும் குறைய விலையில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் $1.50 மாதிரி ஸோ பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கும். எந்த ஒரு அவசர கால நிலைமையிலையும் இன்ஜெக்ஷன்
இன்ஜெக்ஷன் கிடைக்காத நிலையில் மாத்திரையாவது பெற்றுக்கொள்ளலாம். ஆக நீண்ட காலம் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நோயாக, இது ஒரு தீவிரமான ஒரு நோயாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமாக நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழ் பேசும் சமுதாயத்தை அதிகம் தாக்கி கொண்டிருக்கின்றது. ஆக இது தொடர்பான விழிப்புணர்வு என்பது அவசியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை பற்றி இன்னும் பல விடயங்கள் பேசலாம். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இருதயம் தொடர்பான நோய்கள், அதற்கான தீர்வுகள் என்று சொல்லி ஏராளமான விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட விடயங்களையும் எங்களுக்காக பரிமாறிக்கொண்டிருக்கிறார் பதுளை போதனா வைத்தியசாலையினுடைய குழந்தை நல இருதயம் தொடர்பான வைத்தியர் டாக்டர் ஆகிப் அவர்கள். நாங்கள் பல விடயங்கள் பேசியிருந்தோம் டாக்டர். அதிலும் குறிப்பாக இந்த ரூமட்டிக், அது தொண்டை எழுச்சியால் ஏற்பட்டு அதற்கு பிறகு எப்படி இருதயத்தை தாக்குகின்றது என்பது பற்றி பேசியிருந்தோம். பொதுவாகவே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், தொண்டை எழுச்சி என்பது எல்லோரையுமே தாக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் எந்த கட்டத்தில் நாங்கள் இதை பற்றி தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அடுத்த கட்டமாக நாங்கள் ரூமட்டிக் அது எப்படி ஏற்படுகின்றது என்றெல்லாம் பார்க்கிறோம். பொதுவாகவே நாங்கள் எந்த ஒரு நோய் ஏற்படுகின்ற பொழுதும் எங்களுக்கு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் தீவிரமாக சிந்திக்க ஆரம்பிப்போம். ஆக இந்த ரூமட்டிக் என்கின்ற விடயமே பலருக்கும் புதிதாக இருக்கின்ற பொழுது அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்க முடியும் இல்லையா? ஆக இந்த ரூமட்டிக்கினுடைய அறிகுறிகள் என்னவாக இருக்கின்றது என்பது பற்றி பேசலாம். ருமட்டிக் நாங்கள் ஏற்கனவே ருமட்டிக் வாத நோயை பற்றி பேசியிருந்தோம். முக்கியமாக நாங்கள் ஒரு தகவலை வழங்கியிருந்தோம், அது தமிழ் பேசும் மக்களை அதிக அளவாக தாக்குற நோயிண்டு. ஆனால் உண்மையாக நான் அதை உங்களுக்கு அதுக்குரிய விளக்கத்தை வழங்க வேணும். தமிழ் பேசும் மக்களை தாக்குற நோய் அல்ல. தமிழ் பேசும் மக்கள் அதற்குரிய அந்த செகண்டரி ப்ரிவென்ஷன், அதாவது நோய் வந்ததுக்கு பிறகு எடுக்கிற இன்ஜெக்ஷன்ஸ் அல்லது மாத்திரைகளை சரியான முறையில் எடுக்காததுனால இறுதியில் வேல்வுகளில் பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலைமைகள் வருது தமிழ் பேசும் மக்களுக்கு கூடுதல். ஸோ அதை முக்கியமாக அதனால தான் நான் இந்த ப்ரோக்ராமில் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன், கூடுதலாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறேன். ஏனெண்டா இப்படியான நிலைமைகளுக்கு ஆளாகாமல் இருக்கிறது. அது தவிர அவர்களுக்குரிய ஒரு பாரம்பரிய அழகு மூலமாகவோ அல்லது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஒன்று இல்லை. அடுத்ததாக நாங்கள் அறிகுறிகள் சம்பந்தமாக பார்ப்போம். பொதுவாக இந்த ருமட்டிக் ஃபீவர், அதாவது காய்ச்சல், அதாவது பிள்ளை காய்ச்சலோட போகிற நிலையில் காய்ச்சல் நேரத்தில் முக்கியமாக மூட்டுகளில் வீக்கமோ மூட்டுகளில் வலியும் ஏற்படும். நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், மூட்டில் வலி ஏற்படுற மூட்டு வலி காய்ச்சலோடு ஏற்படுறது இது அதிக அளவான காய்ச்சலில் ஏற்படும். பொதுவாக வைரஸ் காய்ச்சல் அல்லது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு சிக்கன்குன்யா காய்ச்சல், அப்படியான எத்தனை நிலைமைகள் ஏற்படும். ஆனால் மூட்டு வலியோட மூட்டுகள் வீக்கம் இருக்கிறது இந்த ருமட்டிக் வாத நோயிட ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. அது ஒரு மூட்டு மட்டும் இல்லை, ஒரு மூட்டில் இருந்து அடுத்த மூட்டுக்கும் அது போகும். பொதுவாக பெரிய மூட்டுகள், அதாவது முழங்காலில் இருக்கிற மூட்டு அல்லது கணுக்காலில் இருக்கிற மூட்டு அல்லது முழங்கையில் மூட்டு அல்லது மணிக்கட்டில் இருக்கிற மூட்டு, இந்த மூட்டுகள், அதாவது இந்த பெரிய மூட்டுகளில் வலியும் அடுத்தது வீக்கமும், அதுலேயும் முக்கியமாக ஒரு மூட்டிலிருந்து இன்னொரு மூட்டுக்கு போனேன்டா அது அதிக அளவாக எங்களுக்கு தெரியுது அது ருமட்டிக் வாத நோயிட அறிகுறி. பொதுவாக இந்த சின்ன சின்ன மூட்டுகளில் இப்படியான நோய்கள் ருமட்டிக் வாத நோயிட வீக்கங்கள் ஏற்படுறது இல்லை. அது நாங்கள் ஆத்ரைட்டிஸ் அல்லது ஜேஐ என்று சொல்லுவோம், ஜுவினைல் இடியோபத்திக் ஆத்ரைட்டிஸ் சிறுவர்களில், அதாவது சிறுவர்கள் ஏற்படக்கூடிய ஆத்ரைட்டிஸ் அதில் தான் அப்படியான இந்த சிறு மூட்டுகளில் வீக்கம் ஏற்படும். ஸோ பெரிய மூட்டுகளில் வீக்கம் ஏற்பட்டால் முதலாவது நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நோய் தான் இந்த ருமட்டிக் வாத நோய். அதை விட சில குழந்தைகளை ரேஷஸ், தோலில் சிவப்பு பருக்கள் ஏற்படக்கூடிய தன்மை வரலாம். அது ரெண்டாவது முக்கியமான ஒரு அறிகுறி. மூன்றாவது அறிகுறி இதயத்தில் வேல்வுகளில் கசிவுகள் ஏற்படுது அல்லது வேல்வுகளை அடைப்புகள் ஏற்படுது. இதன் காரணமாக இதயம் செயலிழக்கும். இதயம் செயலிழந்த நிலையில் என்ன நடக்கும்னா பிள்ளையோட மூச்சு எடுக்கிறதுல கஷ்டமோ அல்லது காலில் வீக்கமோ இப்படியான நிலைமையில் ஏற்பட்டு எங்களுக்கு வந்து சேரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை தவிர இந்த ருமட்டிக் வாத நோய் ஏற்பட்ட பிறகு பிள்ளைகள் சில நிலையில் அசாதாரணமான சில மூமெண்ட், அசைவுகளை காட்டக்கூடிய நிலைமைகள் இருக்குது.
அதாவது பொதுவாக இந்த காய்ச்சல் ஏற்பட்ட ஒரு 3-4 கிழமைக்கு பின்னால் ஒரு ஒரு அசாதாரணமாக, அதாவது அந்த அசைவு தேவையில்லாத ஒரு அசைவு, இப்படி ஒரு கையை ஆட்டிக்கொண்டு இப்படியான நிலைமை தொடர்ந்து இருக்கக்கூடியது. இப்போ ஒரு நிலையில் மட்டுமில்லை, இப்படி இந்த தொடர்ந்து இப்படி கை ஆட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் இருந்ததுண்டா அது ருமட்டிக் கோரியான்னு சொல்லுவோம். அதுவும் இந்த ருமட்டிக் வாத நோயிட ஒரு அறிகுறி. ஸோ இப்படியான அறிகுறிகள் இருந்தண்டா நாங்கள் இந்த அறிகுறிகளையும் வைத்து ஒரு பொதுவாக இப்படியான ஒரு அறிகுறி இருந்தால் கட்டாயம் ஒரு முதன்மை வைத்தியர், பிரைமரி டாக்டர்ஸ் உங்களோட ஃபேமிலி டாக்டர் ஒருவருக்கு சந்திங்க. அப்படி சந்திச்சிங்கன்னா கட்டாயம் அவர்கள் குழந்தை நலம் சம்பந்தமாக இருக்கிற ஒரு போதனா வைத்தியசாலைக்கு உங்களை அனுப்புவாங்க. ஏன்னா அதிகமாக போதனா வைத்தியசாலையில் மட்டும்தான் இப்போ இந்த குழந்தை நல இருதய சம்பந்தமான டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இலங்கையில் அதிக அளவான டாக்டர்ஸ் மாதிரி இல்லை, அந்த போதனா வைத்தியசாலையில் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன செய்வோம்டா அதை உடனடியாக நாங்கள் இக்கோ செஞ்சு பார்ப்போம். இக்கோவும் மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு எங்களோட சிகிச்சை முறைகளை ஆரம்பிப்போம். சரியாக அறிகுறிகள் இப்படியாகத்தான் இருக்கும். இப்படியான அறிகுறிகள் வருகின்ற பொழுது உடனடியாக நாங்கள் குழந்தைகள் நலன் தொடர்பான வைத்தியர்களை நாடுவது அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்ததாக டாக்டர், இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இருதயத்தில் நாங்கள் தொற்று என்பது உடலின் பல பாகங்களில் ஏற்பட கேட்டிருப்போம். ஆனால் இதயத்தில் தொற்று ஏற்படுவது என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் பேசிக்கொள்ளலாம். உடலில் எந்த இடத்துலையும் தொற்று ஏற்படுற நேரத்தில் பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு குணங்குறி தான் காய்ச்சல். ஸோ காய்ச்சல் என்று சொல்கிற நேரத்தில் பொதுவாக ஸோ நான் இப்போ காய்ச்சலோட இது வருதுன்னு சொன்னால் எல்லாரும் பயப்படலாம். காய்ச்சல் வந்த உடனே அது இதயத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுண்டு. ஸோ எந்த ஒரு காய்ச்சலும் சாதாரணமாக ஒரு வேறு எதுவும் அறிகுறி ஒன்று இல்லாமல் காய்ச்சல் ஒன்று வந்தால் அது பொதுவாக ஒரு வைரஸ் காய்ச்சல். ஸோ நாங்கள் 3 நாளைக்கு மேலே ஒரு வைரஸ் காய்ச்சல் இருந்தால் நாங்கள் அதுக்கு ஒரு ரத்தம் மாதிரி எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ அந்த டெஸ்ட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் தான் நாங்கள் அதுக்கு பிறகு ஏதாவது நடைமுறைகளை மேற்கொள்வோம். பொதுவாக காய்ச்சல் தொடர்ந்திருந்தால், அதாவது 5 நாளைக்கு மேலே காய்ச்சல் தொடர்ந்திருந்தால் அத்தோடு வேறு எந்த அறிகுறியும் இல்லாமல் சுவாச சம்பந்தமான அறிகுறியோ, அதாவது இருமலோ தடுமலோ சுவாச சம்பந்தமான அறிகுறி, அல்லது வயிற்றோட்டம் வயிற்றுளைவு அப்படியான வயிறு சம்பந்தமான அறிகுறி, இப்படியான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் காய்ச்சல் மட்டும்தான் இருக்குது. ஆனால் தொடர்ந்து இருக்குது, அது விடுதி இல்லை. 5 நாளைக்கு மேலே தொடர்ந்து விடாமல் இருந்தேன்னா ஹார்ட்டில் இருக்கிற முக்கியமான 2 நோய்களை பற்றி யோசிக்க வேணும். அதில் ஒரு நோய் ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய ஒரு தொற்று, அல்லது கவசாக்கின்னு சொல்கிற ஒரு நோய். அது நாங்கள் பிறகு அதை பற்றியும் டீட்டெயில்ஸை நாங்கள் பார்ப்போம். ரைட். ஸோ 5 நாளைக்கு மேலே காய்ச்சல் இருந்தால் கட்டாயம் இது 2ஐயும் டாக்டர்ஸ்மார் சாதாரணமாக பார்ப்பாங்க. ரைட். ஸோ முதல்ல இருதயத்தில் ஏற்படுற தொற்று. இந்த இருதயத்திலையும் தொற்றுகள் ஏற்படலாம். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ். அதாவது எண்டோகார்டியம்னு சொல்கிறது இதயத்தில் வால்வுகள். இந்த இதயத்தில் வேல்வ், அதாவது ஹார்ட் எடுத்தோம்டா, இதயத்தை எடுத்தோம்டா எண்டோகார்டியம் ஹார்ட் வேல்வ், அதுக்கு உள்ளுக்கு இருக்கிற உள் அறை, அல்லது நடுவில் இருக்கிற மயோகார்டியம், அதாவது தசைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அடுத்தது வெளியில் இருக்கிற புற அறை அல்லது பெரிகார்டியம்னு சொல்லுவோம், அதில் ஏற்படக்கூடிய. இந்த 3லையும் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம், தொற்று ஏற்படலாம். பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு தொற்று தான் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ். ஸோ அது என்னன்னா, நான் இந்த படத்தில் காட்டப்பட்ட மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கிருமி போய் இந்த வேல்வுகளோட ஓரங்களில் கிருமி போய் படியக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ யாருக்கு இது அதிகளவு ஏற்படும்? சாதாரணமான மனிதர்களுக்கு பொதுவாக இது ஏற்படுறது மிக குறைவு. பட் ஸ்டில் தொடர்ந்து காய்ச்சல் தொடர்ந்து காய்ச்சல் நீண்டு கொண்டே போகுதுண்டா குழந்தை நல வைத்திய நிபுணர் ஒருவர் இக்கோ செய்யுங்கண்டு எங்களை குழந்தை நல ஹார்ட் வைத்திய நிபுணர்கிட்ட அனுப்புவாங்க இதை பார்க்குறது. பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னேன் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், அதாவது நீங்கள் பிறவியில் ஏற்படக்கூடிய ஹார்ட் நோய்கள், அதாவது இருதயத்தில் துளைகள், ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம், சோனை அறைகள் ஏற்படக்கூடிய துளை, அல்லது வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம், இதய அறையில் ஏற்படக்கூடிய துளை. இப்படியே இருக்கிற நோயாளர்களோ அல்லது இதற்கு ஆப்ரேஷன் சர்ஜரி செஞ்ச நோயாளர்களோ அதிகளவாக இந்த இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸால் பாதிக்கப்படுவது உண்டு. அல்லது நீண்ட நாட்களாக ஹாஸ்பிட்டலில் இருந்து ஏதாவது ஐசியூலையோ ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பொதுவாக கெனியூலா, நாங்கள் இன்ஜெக்ஷனோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு கெனியூலா போட்டு, கெனியூலான்னு சொல்கிறது ஒரு பிளாஸ்டிக்கோ ஏதாவது ஒரு பிற பொருள்
அது உடலுக்குரிய ஒரு பொருள் அல்ல. அந்த பிற பொருளை உள்ளுக்க செலுத்தி நீண்ட காலம் வச்சுருந்தால் அதன் மூலமாகவும் யூஷுவலாக அது இப்போ எங்கேயும் நாங்கள் அதை செலுத்துகிறோம் குருதி செல்கிற குருதி குழாய்களினூடாக. ஸோ குருதி குழாய்களினூடாக கிருமிகள் தாக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இந்த கிருமி எங்கே போகுமெண்டா இந்த வேல்வுகளை சென்றடைந்து இந்த வேல்வுகளில் நான் காட்டின மாதிரி இதை என் ஒரு பேஷண்ட ஒரு இக்கோ நான் இங்கே காட்டுறேன். இந்த இடத்துல இந்த வேல்வில் ஒரு கட்டி மாதிரி ஒரு 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 கட்டி மாதிரி ஒரு ஒரு படிவத்தை அது ஏற்படுத்தும். அந்த படிவம் இருக்கிற நிலையில் குழந்தையிட இதயம் செயலிழக்கக்கூடிய தன்மை வரும். ஸோ அப்படியான நிலையை நாங்கள் கண்டமெண்டா அதுக்கு கட்டாயம் நாங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் சாதாரணமாக இன்ஜெக்ஷன் மூலமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் நீண்ட காலத்துக்கு கொடுப்போம். பொதுவாக 6 முதல் 8 வாரங்களை கொடுக்கலாம். அல்லது அந்த ஆன்டிபயோட்டிக்கு சரியான நிலைமைகளில் பூர்ணமாக குணப்படுத்த முடியாத நிலைமைகள் நேரத்தில் சத்திர சிகிச்சைக்கு போகிற நிலைமை ஏற்படும். சரி, ஆக இதயத்தில் ஏற்படக்கூடிய தொற்றால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய் தொடர்பாகவும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் டாக்டர். கவசாக்கி என்கின்ற ஒரு நோய் மற்றும் இன்றைக்கு குழந்தைகளினுடைய இருதயத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் அதற்கான தீர்வுகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் பதுளை போதனா வைத்தியசாலையினுடைய குழந்தை நல இருதயம் தொடர்பான வைத்தியர் டாக்டர் ஆகிப் அவர்கள். பல விடயங்கள் நாங்கள் பேசியிருக்கின்றோம் டாக்டர். அதில் நாங்கள் நிறைவு செய்திருந்த ஒரு விடயம் தான் இந்த இருதயத்தில் தொற்று ஏற்படுகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதனுடன் நாங்கள் இந்த பகுதியை நிறைவு செய்திருந்தோம். நீங்கள் குறிப்பிட்ட விடயம் இந்த இருதயத்தில் தொற்று ஏற்படுகின்ற பொழுது அது இன்னும் அதிகமாக கவசாக்கி என்கின்ற ஒரு நோய் குழந்தைகளை தாக்குகின்றது, இருதயத்தை தாக்குகின்றது என்று சொல்லி இதுவும் கொஞ்சம் ஒரு புதிதான விடயமாகத்தான் அநேகம் பேருக்கு இருக்கும். ஆக நாங்கள் இந்த நோய் தொடர்பாக கொஞ்சம் விரிவாக பேசலாம். கவசாக்கி என்ற ஒரு நோய் இதுவும் ஒரு புதிய ஒரு நோய் அல்ல, இது ஒரு பழைய நோய். ஆனால் முக்கியமாக இந்த கவசாக்கி வெளியில் வந்தது இந்த கொரோனா காலத்து. ஏனெண்டா கொரோனா என்ற நோய் நிலைமையில் பொதுவாக கொரோனா குழந்தைகளை பெரிதளவு பாதிக்கிறது இல்லை. கொரோனா ஏற்பட்ட போதும் குழந்தைகளை பெரிய அளவு நிமோனியாவோ குழந்தைகளை இறப்புகள் ஏற்படுறது இல்லை. ஆனால் குழந்தைகள் இறந்தது எல்லாமே இந்த மிஸ்ஸி என்று சொல்கிறது கவசாக்கியோட சம்பந்தப்பட்ட கவசாக்கியும் மிஸ்ஸியும் ரெண்டும் ஒரே நோயில் சில ஒரு 2 முக்கியமான மாதிரிகள். ஸோ அந்த மிஸ்ஸி என்று சொல்கிற கவசாக்கிக்குரிய ஒரே ஒரு அதே தொடர்பான ஒரு நோய் தான் மிஸ்ஸி. அது நாங்கள் சொல்லுவோம் மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம் இன் சைல்ட்ஹுட் அல்லது பல் உறுப்பு அலட்சி தரு தூண்டற்பேறு நோய். அது கொரோனாவின் பின்னர் வந்ததன் மட்டும்தான் நாங்கள் அதை மிஸ்ஸின்னு சொல்கிறோம். அந்த கொரோனாவை தவிர வேறு ஏதோ ஒரு ஜெம்ஸால் எந்த ஒரு கிருமியின் பிறகு வர்ற இப்படியான ஒரே நிலைமைக்கு சொல்லுவோம் கவசாக்கின்னு. ஸோ இந்த கவசாக்கின்னு சொல்கிறது என்ன, அது உண்மையாக ஒரு தொற்று நோய் அல்ல. அதுவும் இந்த ருமட்டிக் என்று சொன்ன மாதிரி ஒரு தொற்று ஏற்பட்டதுக்கு பிறகு வர ஒரு அலட்சி தரு தூண்டற்பேர். அதாவது தொற்று நோய் ஒரு கிருமி வந்தது, அந்த கிருமியை அழிக்க போய் எங்களோட உடல் தானாக எங்களோட உடலில் உள்ள சில பகுதிகளை தாக்குற நிலைமை தான் இந்த கவசாக்கின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக கொரோனா நிலைமை ஏற்பட்ட போதும் அல்லது வேறு ஏதாவது ஒரு காய்ச்சலின் பின்னர் ஒரு 2 முதல் 3 கிழமைக்கு பிறகு தொடர்ந்து ஒரு காய்ச்சல் இருக்கும். அப்போ அந்த தொடர்ந்த காய்ச்சலில் கிட்டத்தட்ட ஒரு 5 நாளுக்கு விட மேலே தொடர்ந்து காய்ச்சல் எந்த ஒரு மாத்திரைக்கும் எந்த ஆன்டிபயோட்டிக்கோ எந்த ஒரு மாத்திரைக்கும் அது குணப்படுத்த முடியாத ஒரு காய்ச்சலாக இருக்கும். இந்த காய்ச்சலோட முக்கியமாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படத்தில் பிள்ளை சரியான ஒரு இன்ஆக்டிவ், அதாவது ஒரு சோர்வான நிலைமையிலே இருக்கும். பிள்ளை எழும்பி நடக்கவே முடியாத சோர்வான நிலைமையிலே இருக்கும். அந்த நிலையில் உடல் முழுக்க ரேஷ் சிவப்பு நிற பருக்கள் ஏற்படும். அதில் உடலில் சில பாகங்கள் கையிலையோ காலையோ வீக்கங்கள் ஏற்படலாம், அல்லது அதில் இருந்து தோல் உறிஞ்சி போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் நீங்கள் இதில் படத்தில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், உதடு மற்றும் நாக்கு முழுக்க சிவந்த நிலையில் செரி ரெட் என்ற நிலையில் சிவந்த நிலையில் காணப்படும். அதோட தொண்டை இதில் கணுக்கள், அதாவது இந்த கழுத்தில் இருக்கிற கணுக்கள் லிம்ஃப் நோடு நாங்கள் சொல்லுவோம், கணுக்களும் வீக்கமடைஞ்ச நிலையில் காணப்படும். ஸோ இப்படியான நோய் நிலைமை வந்தாண்டா இந்த நோய் நிலைமைகளை வச்சுக்கொண்டு குழந்தை நல வைத்திய நிபுணர் ஒருவர் முடிவெடுப்பார் இது கவசாக்கி நோயா இல்லையான்னு.
ஸோ இந்த கவசாக்கி நோய் வந்ததுண்டா நாங்கள் என்ன செய்வோம், முக்கியமாக குழந்தை நல வைத்திய நிபுணர் ஒரு 24 மணித்தியாலத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று வழங்கப்பட இருக்கு. அந்த 24 மணித்தியாலத்துக்கு அதை கொடுத்தோம்னா பூரணமாக குணப்படுத்தப்பட்டு வீட்டுக்கு போகலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இந்த கவசாக்கி வந்ததுக்கு பிறகு இதயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது, முடியுறு நாடி. இந்த முடியுறு நாடியை தான் நீங்கள் அடால்ட், அதாவது வயது வந்தவர்களில் பெரிய அளவு பாதிக்கிற ஒரு இடம். வயது வந்தவர்களுக்கு ஏற்படுற ஹார்ட் அட்டாக், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் என்று சொல்கிறது முடியுறு நாடி. அது என்ன முடியுறு நாடின்னு சொன்னால், ஹார்ட்டுக்கே ரத்தத்தை வழங்கக்கூடிய நாடி. அந்த நாடியில் எங்கேயாவது அடைப்பு வந்தால் தான் நாங்கள் சொல்கிறோம் அது ஹார்ட் அட்டாக்னு. ஸோ இங்கே சின்ன பிள்ளைகளுக்கு இந்த முடியுறு நாடியில் வீக்கம் ஏற்படும். வீக்கம் ஏற்பட்ட பிறகு அந்த வீக்கம் ஏற்பட்ட இடத்துல போய் ரத்தம் அடப்படலாம். அடப்பட்டு பெரியாருக்கு ஏற்படுற மாதிரி ஹார்ட் அட்டாக் நிலைமை சின்ன பிள்ளைகளுக்கு வரலாம். அதை தவிர்த்து கொள்றதுக்காண்டி தான் நாங்கள் இப்படியான ஒரு நிலைமை வந்தா குழந்தை சம்பந்தமான சாதாரண வைத்திய நிபுணர் ஒருவர் இந்த இன்ஜெக்ஷனை வழங்குவார். இப்போ இந்த இன்ஜெக்ஷனை வழங்கினா அந்த முடியுறு நாடிகள் ஏற்படுற அந்த வீக்கம் ஏற்படுற தன்மை குறையும். அது ஒன்று. அடுத்தது முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று தான், இந்த கவசாக்கி நோய் நிலைமை ஏற்பட்ட ஒருவர் தொடர்ந்து குழந்தை நல வைத்திய நிபுணர் என்ன செய்வார், தொடர்ந்து பின்னால் குழந்தை நல ஹார்ட் சம்பந்தமான வைத்திய நிபுணரை இக்கோ செய்கிறதுக்காக வேண்டி போக சொல்லுவார். ஸோ எங்களுடைய மக்கள் செய்கிற முக்கியமான ஒரு பிள்ளை என்னென்னா, இது நோய் முடிஞ்சது தானே, இனிமேல் இது பார்க்க தேவையில்லை தானேன்னு போகாமல் விட்டண்டா கடைசியில் பின்னால் பிள்ளை ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய நிலைமை, சிறு வயதில் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய நிலைமை இருக்குது. சரியான முறையில் இதுக்குரிய இக்கோஸ் செய்யாமல் விட்டேன். இதே நிலைமை மிஸ்ஸி என்று சொல்கிறோம், அதாவது கொரோனாவின் பின்னர் ஏற்படக்கூடிய நிலைமை மிஸ்ஸி. இது சம்பந்தமான நிறைய விடயங்களை ஏற்கனவே இதுக்கு முன்னால் நிகழ்ச்சிகளில் நிறைய வழங்கியிருந்தேன். இந்த மிஸ்ஸியில் கவசாக்கியை விட இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, கொரோனா மாதிரி இருமல் அதுதான் இந்த பல்லுறுப்பு நோய். இந்த மிஸ்ஸின்னு சொல்கிறது அதுதான் இந்த பல்லுறுப்பு அலர்ச்சி தடுத்து உண்ட பெருநோய். கொரோனா ஏற்பட்ட பின்னர், இது கொரோனா பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட பிறகு 2-3 கிழமைக்கு பிறகு தான் காய்ச்சல் வரும். ஆனால் நாங்கள் சொல்லலாம் இதுதான் முதலாவது காய்ச்சல். ஏன்னா கொரோனாவின் காரணம் கொரோனா திரும்பி போனாலும் கூட குழந்தைகளை காய்ச்சல் வராது. ஏன்னா குழந்தைகளுக்கு கொரோனாவின் காரணமாக எந்த ஒரு அறிகுறியுமே வராத குழந்தைகள் தான் அதிகம். ஏண்டா கொரோனா அதிக அளவு குழந்தைய பாதிக்கிறதே இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, கொரோனாவின் பின்னர் வர்ற இந்த அலர்ச்சி தடுத்து உண்டற் பேர், அதுக்கு பிறகு 2-3 கிழமைக்கு பிறகு என்ன வரும்னா தொடர்ந்து காய்ச்சல் வரும். அதோட பிள்ளை வயிற்றோட்டம் போகும். கொரோனான்னு சொல்கிறது சுவாசப்பை சம்பந்தமான நோய், இது வயிற்றோட்டம். வயிற்றோட்டத்தோட இந்த ரேஷ் எல்லாம் வந்து இப்படியான இந்த கவசாக்கி மாதிரியான ஒரு நிலைமை வரும். இந்த நிலைமையிலையும் பிள்ளை சரியான சோர்வடைஞ்ச நிலையில் இருக்கும். பொதுவாக இது வந்து கொஞ்சம் அடலசன்ஸ், கொஞ்சம் வயது வந்த கொஞ்சம் பெரிய ஆட்களுக்கு தான் வரலாம், அதாவது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் வரலாம். உடனே சோர்வோட கட்டிலோடு இருந்த பிள்ளை இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்து அடுத்தாண்டே எலும்பி நடமாடும். ஐசியூவில் நாங்கள் பார்க்குற ஒரே ஒரு பிள்ளைகள், சாப்பிடக்கூடிய பிள்ளைகள்னால் இந்த பிள்ளைகள் தான். அந்த அளவு மோசமான நிலையிலிருந்து எலும்பி நடமாடும். இதுதான் நாங்கள் மிஸ்ஸின்னு சொல்லுவோம். அதாவது மிஸ்ஸியை நான் ஏன் இங்கே வலியுறுத்துறேன்னுடா, அதாவது இந்த ஒரு இன்ஜெக்ஷன் போதும் அந்த பிள்ளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீடு போய் சேரத்துக்கு. ஆனால் அதை விட்டமெண்டா பிள்ளை கொரோனாவின் காரணமாக இறந்த பிள்ளைகளில் 99% பிள்ளைகள் மிஸ்ஸியால் தான் இறந்ததை தவிர கொரோனாவின் மூலமாக இறக்க இல்லை. ஸோ அது முக்கியமான ஒரு தகவல். அடுத்தது, ஸோ அந்த மிஸ்ஸிலைன் போதும் அல்லது கவசாக்கியின் போதும் பின்னர் நோய் நிலைமையின் பின்னர் நாங்கள் இந்த பொதுவாக 2 வாரத்தின் பின்னரும் 1 மாதத்தின் பின்னரும் 6 மாதத்தின் பின்னரும் குழந்தை இதே சம்பந்தமான டாக்டர்ஸ்கிட்ட போய் இக்கோ செய்து கொள்ளுங்கண்டு குழந்தை நல வைத்தியர் சொல்லுவாங்க. அந்த நிலைமையில் தயவு செய்து குழந்தை இதய சம்பந்தமான வைத்தியர்கள் எல்லா போதனா வைத்தியசாலையும் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் இந்த இக்கோவை செஞ்சு கொள்ளுங்க. ஆக குழந்தைகளை தாக்கக்கூடிய மிகப்பெரிய இருதயம் தொடர்பான நோய்கள் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் டாக்டர். ஒவ்வொரு நோய் தொடர்பாக பேசியிருந்தோம். இப்பொழுது பொதுவாக பார்க்கின்ற பொழுது குழந்தைகள் பிறந்ததற்கு பிற்பாடு தான் இப்படியான நோய்கள் குழந்தைகளை தாக்குகின்றது இருதயம் தொடர்பாக. ஆக பொதுவாக இவற்றையெல்லாம் தடுப்பதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கின்றது? பொதுவாக அவை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசலாம். ஸோ இதில் எல்லாவற்றுக்கும் முக்கியமான ஒரு காரணம் தொற்று. ஸோ தொற்றுக்களை ஏற்படுறதுக்கு விட தவிர்த்து கொள்வது தான் சிறந்தது. ஸோ முக்கியமாக நாங்கள் எங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று தான், பொதுவாக இப்போ நாங்கள் உதாரணமாக எடுத்து பார்ப்போம் கொரோனா, சரியா?
ஸோ கொரோனாவை உதாரணமாக வச்சு எல்லாத்தையும் கதைக்கலாம். என்னென்னா நாங்கள் பொதுவாக நிறைய தடுக்கக்கூடிய வழிமுறைகளை செஞ்சனாங்க. அதாவது எப்படி ஃபேஸ் மாஸ்க் அணிஞ்சம், கிட்ட போகாமல் இருந்தோம், கையை கழுவி கொண்டு போனோம், எல்லாம் செஞ்சோம். அப்படியான தடுக்கக்கூடிய நடைமுறைகள் எல்லாம் செஞ்சோம். ஏன்? எங்களுக்கு தெரியும் கொரோனா ஒரு தொற்றக்கூடிய ஒரு நோய். ஆகவே ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்டக்கு தான் தொற்றுமுன்னு. ஸோ எங்களோட மனிதர்கள் இருக்கிற முக்கியமான குறை என்னென்னா, இன்றைக்கு மழையில் நனைஞ்சிட்டது, நாளைக்கு காய்ச்சல் வந்தது, இருமல் வந்தது. இன்றைக்கு நுவரெலியா நாங்கள் போனோம், ஐஸ்கிரீம் குடித்தோம், நாளைக்கு இருமல் வந்தது, தடுமல் வந்தது. ஸோ இருமல் தடுமல்னு சொல்கிறது ஒரு தொற்றக்கூடிய ஒரு நோய். அது என்னத்தால் வருது? பொதுவாக வைரஸால் வருது. யாரால் வருது? மனிதர்கிட்டேருந்து தான் வருது. அது மலையில் இருக்கிற தண்ணீரிலேருந்து வரையில்லை, அது ஐஸ்கிரீமில் இருக்கிற இதிலேருந்து வரையில்லை, அது வேறு ஒரு நீங்கள் ஒரு இடத்துக்கு குளிர் இடத்துக்கு போனால் வரையில். அப்படின்டா யூகேயில் இருக்கிற எல்லாருக்குமே தொற்ற வேணும். ஸோ மனிதர் கட்டாயம் இப்போ இதிலிருந்து எங்களுக்கு தெரியுது என்னென்னா, இன்னொரு ஆள்கிட்டேருந்து என்ன தான் தொற்றலாம். ஸோ எங்களுக்கு அதாவது நாங்கள் கொரோனாவில் செஞ்ச மாதிரி ஏற்கனவே அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஹெல்த் எட்டிக்வெட் சென்டர், அதாவது சுகாதார நல் வழிகள், அதாவது தொற்று ஏற்படக்கூடாத வழிகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஸோ அது முக்கியமான ஒரு தகவல். ரெண்டாவது, ஏற்பட்ட நிலையில் கட்டாயம் ஒரு முதன்மையான வைத்திய நிபுணரை நாட வேணும். அதுக்குண்டு எல்லாரும் காய்ச்சல் ஏற்பட உடனேயே போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. மருந்து சாதாரணமாக நான் சொல்கிற ஒரு விஷயந்தான், காய்ச்சல் ஏற்பட்ட எந்த ஒருவரும் முதலாவது 2வது நாளில் வேறு அறிகுறி இல்லாமல் மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண எங்களை பழைய பண்டைய மக்கள் நிறைய முறைகளை கையாளுறாங்க. எந்த முறைகளையும் கையாளலாம். ஆனால் காய்ச்சல் 3வது நாளும் தொடர்ந்து இருந்தண்டா, அல்லது பிள்ளை சோர்வடைஞ்சி வேறு அறிகுறிகள் மோசமான நிலைமை அடைந்தனா முதன்மையான ஒரு வைத்தியரை நாடுங்க. 3வது, நாங்கள் முக்கியமாக உங்களுக்கு வழங்க வேண்டிய தகவல், குழந்தை நல வைத்தியர் ஒருவரோ அல்லது குழந்தை நல இருதய சம்பந்தமான வைத்தியர் ஒருவரோ அல்லது யாரும் எந்த வைத்திய நிபுணர் இல்லை, வைத்தியர் ஒருவர் உங்களுக்கு ஒரு நோயை கண்டுபிடிச்சு இதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து இப்படி வாங்கன்னு சொன்னாங்கண்டா அதில் ஏதோ ஒரு பிரச்சனைக்குரியாக தான் சொல்கிறாங்க. அல்லது அவங்கள் முக்கியமாக பொதுவாக அரச வைத்தியசாலையில் இருக்கிற வைத்தியர்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வர சொல்கிறாங்கன்னா அவங்க அத்தனை வேலையில் தான் உங்களை வர சொல்கிறாங்க. எங்களுக்கு வேணும், எப்படியாவது ஒரு ஆளை இல்லாமக்கத்தான் வேணும், ஏன்னா எங்களோட வேலையை குறைச்சிக்கொள்ள தான் வேணும். ஸோ அவங்கள வர சொல்கிறாங்கன்னு சொல்கிறது என்னென்னா, எங்கேயோ ஏதோ ஒரு தேவை ஒன்றை தான் வச்சு தான் வர சொல்கிறாங்க. ஸோ கட்டாயம் போய் பாருங்கள். ஏன்னா நோய் நிலைமைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான தான் அவங்க வர சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாக கவசாக்கி, நான் சொல்ல போல் கவசாக்கி அந்த நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பின்னர் தான் முடிவுறு நாடியில் வீக்கம் ஏற்படும். ஸோ சந்திங்க. அடுத்தது, நாங்கள் பொதுவாக பென்சிலின் போன்ற இன்ஜெக்ஷன்களை தொடர்ந்து வழங்குகிறோம். உங்களோட பிற்பாடு வால்வுகள் ஏற்படுற பிரச்சனைகளை இல்லாமாக்குறதுக்கும், பிற்பாடு அந்த வாழ்வுகளில் ஏற்படுற பிரச்சனையின் காரணமாக ஏற்படுற இறப்புக்களை அல்லது சத்திர சிகிச்சைகளை தவிர்க்கிறதுக்கு. ஸோ அப்படியான ப்ரிவென்ஷன் நடைமுறைகளை, அதாவது தடுக்கக்கூடிய நடைமுறைகளை கையாளுங்க. அதுதான் நான் உங்களுக்கு வழங்குகிற தகவல். ஆக குழந்தைகளுக்கு ஒரு காய்ச்சலோ இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு நோயோ வருகின்ற பொழுது அதனுடைய அறிகுறிகளை, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாங்கள் கொஞ்சம் உற்று கவனிக்கின்ற பொழுது தான் இப்படியான நோய்களில் இருந்து அவர்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. எந்த ஒரு நோய்க்கான சிகிச்சையாக இருந்தாலும் வைத்தியர்களினுடைய பரிந்துரைக்கு ஏற்ப அவர்கள் குறிப்பிடுகின்ற காலம் வரைக்கும் அது நோய் எங்களுக்கு குணமாகியது போல இருந்தாலும் கூட அந்த அவர்கள் தந்த பரிந்துரைகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது மட்டும்தான் எங்களால் சிறப்பாக அந்த நோயிலிருந்து குணமடைந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதிலும் குறிப்பாக குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விடயம். ஆக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் இன்றைக்கு பேசியிருக்கின்றோம். அந்த வகையில் பதுளை போதனா வைத்தியசாலையினுடைய குழந்தைகளின் இருதய நலம் தொடர்பான வைத்தியர் டாக்டர் ராகிப் அவர்கள் எங்களுடன் இணைந்திருந்து பல்வேறுபட்ட கருத்துக்களையும் பல்வேறுபட்ட தீர்வுகளையும் எங்களுடைய மக்களுக்காக, நேர்களுக்காக வழங்கியிருந்தார். அந்த வகையில் பல்வேறுபட்ட விடயங்களையும் காத்திரமான முறையில் எங்களுடைய நேர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தமைக்கு டாக்டர் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் கூறிக்கொள்கிறோம். ஆக இன்றைக்கு இந்த ஆரோக்கியம் நிகழ்ச்சி எல்லோருக்குமே பயனுள்ள மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை பேசுகின்ற நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையுடன் நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுச் செல்கின்றேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.